Disclaimer, இது வந்து வெறும் education purpose மட்டும்தான், professional advice கிடையாது. This is for only education purposes and not a professional advice. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தாக்கா வந்து பீடியாட்ரிக் லோக்கல் அனஸ்தீசியாவோட டெக்னிக்ஸ். அதாவது சைல்ட் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம எந்த அட்மினிஸ்டர் பண்ண போகிறோம், என்ன ஃபிசியலாஜிக்கலாக டோசேஜ் வேரியேஷன்ஸ் இருக்கும், என்ன சைக்கலாஜிக்கலாக நம்ம பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரி சேலஞ்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டா என்னன்ட்டு பார்க்கலாம். பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து என்னன்னா வந்து அவங்க adults மாதிரி இல்லை, they are growing. ஸோ அவங்களோட பாடி கம்போசிஷன், மெட்டபாலிக் ரேட்ஸ், அப்புறம் அவங்களோட சைக்காலஜிலாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் when compared with adults. ஸோ அதனால வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து கேர்ஃபுல்லாக நம்ம ஒரு அப்ரோச்சை இது பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம்? ஸோ என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு அனாட்டமிக்கல் வேரியேஷன்ஸ் இருக்கு, என்னென்னலாம் பிசியலாஜிக்கல் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தாக்கா போன் டென்சிட்டியும் நர்வ் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போதான் டெவலப் ஆகுது. ஸோ டெவலப் ஆகுற ஸ்டேஜில் கார்டிகல் பிளேட்ஸ் எல்லாமே வந்து தின்னா இருக்கும் அண்ட் போரஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால மோஸ்ட்லி சுப்ராபெரியாஸ்டல் இன்ஃபில்ட்ரேஷன்ஸே வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லோவர் எல்ஏ கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுருக்கோங்க. அப்போ வந்து பார்த்தாக்கா மேண்டிபுலர் ஃபொராமன் வந்து அது டைனமிக்கலாக வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஃபர்ஸ்ட் வந்து இட் வில் பி பிலோ அக்ளூசல் லெவலுக்கு இருக்கும், அதுக்கப்புறமா வந்து அபவ் த அக்ளூசல் லெவல் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்று அக்ளூசல் லெவலுக்கு இருக்கும், இல்லாட்டி வந்து அக்ளூசல் லெவலுக்கு மேலே போகும். இன்னும் கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆச்சுன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து மேலே போகும். இது என்ன காரணம்? ரேமஸ் வந்து எலாங்கேட் ஆகுறது வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா சில்ட்ரனுக்கு இட் இஸ் அட் த லெவல் ஆஃப் அக்ளூஷன் அண்ட் அடல்ட்ஸில் வந்து அபவ் த அக்ளூஷன் கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு ரீசன். ஸோ இதெல்லாம் தான் அனாட்டமிக்கல் வேரியேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபிசியலாஜி. ஸோ நம்ம பாடி வந்து எப்படின்னு பார்த்தாக்கா வந்து 60 to 65% பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ஆஃப் வெயிட் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ். வேற பீடியாட்ரிக் வந்து 70 to 75% வந்து வாட்டர், அவங்களோட பாடி வாட்டர். ஸோ இந்த அதனால அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் இருக்கு. அதனால வந்து வாட்டர் சொல்யூபிள் ட்ரக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டரா நடக்கும். அதே மாதிரி ஃபேட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வந்து நம்ம அந்த ஃபேட் சால்யூபிள் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அதுக்கப்புறமா பார்த்தாக்கா வந்து இந்த லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து இந்த ஆல்ஃபா-1 ஆசிட் கிளைகோப்ரோட்டீன் இந்த இடத்துல தான் வந்து பைண்ட் ஆகும். ஸோ நியோனேட்ஸ்லயும் டாட்லர்ஸ்லயும் வந்து இந்த ஹெபாட்டிக்ஸ் இது வந்து லிவர்ல தான் சிந்தசைஸ், அது வந்து இம்மெச்சூரா ஆகுது. அதனால வந்து லோவர் பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் வர்றதுனால வந்து நம்மளுக்கு நிறைய வந்து ஆக்டிவ் அனஸ்தீசியா வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல என்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால வந்து ஓவர் டோஸ் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் டாக்ஸிக் ஆகிறதுக்கு சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டியோட சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து அமைட் லோக்கல் அனஸ்தீசியா வந்து எங்க மெட்டபாலிசம் ஆகும் வந்து லிவர்ல. எந்த என்சைம்? சைட்டோக்ரோம் P450 என்சைம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் தான் வந்து மெச்சூர் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து ஓவரால் லிவர் வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மி when compared to adults. and dehydration, heart defects, அதுக்கப்புறம் எனி மெடிகேஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தாக்கா வந்து அந்த லிவர்ல வந்து லிவரோட பர்ன் வந்து அதிகமாகிறதுனால வந்து அந்த ட்ரக்ஸ் போய் அக்குமுலேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் மைண்ட் கன்சிடரேஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து
கிளினிக்கல் டெக்னிக்ஸ் என்னென்ன இது பண்ணுறோம். நம்ம மோஸ்ட்லி வந்து என்ன கொடுக்க போகிறோம், சுப்ராபெரியாஸ்டல் இன்ஃபில்ட்ரேஷன் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் ஐஏ அதுலேயே வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனஸ்தீசியா அச்சீவ் பண்ணுறதுக்கு. அண்ட் பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு லோவர் பிளாக் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அக்ளூசல் பிளேன் லெவல்ல வந்து இந்த அனஸ்தீசியா கொடுக்க போகிறோம். ஹையராக கொடுக்கக்கூடாது. ஏன் கேட்டாக்கா வந்து நர்வோட எக்ஸிட் வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. இன்னும் மேண்டபிளர் ரீமஸ் வந்து எலாங்கேட் ஆகல, மெச்சூர் ஆகும். ஸோ அதை வந்து டார்கெட் பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் அக்கார்டிங் டு ஏஜ் நமக்கு மாற்றி கொடுக்கணும். ஸோ அதனால வந்து நீடில் இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து லோவர் அண்ட் மோர் போஸ்டீரியர் தென் அடல்ட் லேண்ட்மார்க். அண்ட் ஆண்டிபுலர் அக்ளூசல் பிளேனுக்கு கீழே தான் கொடுக்கணும். அண்ட் டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷனும் வந்து கம்மியாக தான் இருக்கணும், 15 mm தான் இருக்கணும். அண்ட் கவுகேட்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லான டெக்னிக். சிவியர் ஆங்ஸைட்டி உள்ள பேஷண்ட், ட்ரிஸ்மஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ட்ரா லேண்ட்மார்க்னால வந்து இன்ட்ராஸ்குலர் இன்ஜெக்ஷனோட ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தாக்கா வந்து அட்வான்ஸ்ட் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் டெலிவரி சிஸ்டம். அட்வான்ஸ்ட்னு பார்த்தாக்கா வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் லோக்கல் அனஸ்தெடிக் டெலிவரி சிஸ்டம் ஒன்று இருக்கு. அண்ட் பெரிடான்டல் லிகமெண்ட் இன்ஜெக்ஷன்ஸ், இன்ட்ராலிகமெண்ட்ரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ வந்து இந்த பெயினை வந்து மினிமைஸ் பண்றதுக்கு அண்ட் ஆங்ஸைட்டி லெவலை கம்மி பண்றதுக்கு இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் லோக்கல் அனஸ்தெடிக் டெலிவரி சிஸ்டம்ல வந்து என்னன்னா வந்து என்னன்னா வந்து அந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் வந்து டிஷ்யூ பெயின் த்ரெஷ்ஹோல்டை விட கம்மியா இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கம்ப்யூட்டர் அந்த வேன் மாதிரி இருக்கும், அந்த சிரிஞ்சு வச்சு இன்ஜெக்ட் பண்ணா பெயின் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலா இருக்கும். வித்தவுட் பெயின் கூட இதுவாக இருக்கும். அதே மாதிரி பிடிஎல்னு பார்த்தாக்கா வந்து ஹை ப்ரெஷர் சிரிஞ்சஸ் அப்படின்ற மாதிரி பெரிடான்டல் ஸ்பேஸ்ல வந்து கொடுத்தாக்கா வந்து இன்ஸ்டன்ட் அனஸ்தீசியா கிடைச்சிரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஜென்ரலைஸ் டிஷ்யூ நம்னஸ் இருக்காது. அண்ட் ஃபாலோட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி அந்த காம்ப்ளிகேஷன் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து வெரி வெரி லெஸ். எதுக்குன்னு பார்த்தா பீரியட் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு. அண்ட் இப்போ வந்து மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் டோஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2% ஒரு 15 கிலோ வெயிட் உள்ள குழந்தை வராங்க. லிக்னோகேன் வந்து 1:1 lakh கான்சன்ட்ரேஷன்ல எடுத்துக்கிறோம். அண்ட் ஸ்டாண்டர்ட் எல்ஏ கார்ட்ரிட்ஜ்ல வந்து 1.8 ml சொல்யூஷன் இருக்கு. இதுதான் வந்து இதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். ஸோ வந்து இந்த எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து எவ்வளோ இருக்கு பெருனா எவ்வளோ மில்லிகிராம்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கலான்றத முதல்ல கால்குலேட் பண்ணணும். ஒன்று இது யங்ஸ் ஃபார்ம்ல இல்லை கிளாக்ஸ் ஃபார்ம்லா மூலியமா கால்குலேட் பண்ணணும். பிளஸ் அதுக்கப்புறமா வந்து ஒரு கார்ட்ரிட்ஜ்ல எவ்வளோ ட்ரக் இருக்குன்றத கால்குலேட் பண்ணணும். அண்ட் அந்த எவ்வளோ கேட்ரேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு மில்லிகிராம், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ட்ரிட்ஜ் வந்து 36 மில்லிகிராம் இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு 92 மில்லிகிராம் அப்படின்றது போதும் அப்படின்னா வந்து நம்ம 2 கார்ட்ரிட்ஜ் கொடுக்கலாம். தோ நம்ம வந்து 3வது கார்ட்ரிட்ஜ் போகலாம் அப்படின்னா 2.5 கார்ட்ரிட்ஜஸ் கொடுக்கலாம்னாலுமே வந்து 2 கார்ட்ரிட்ஜஸே வந்து will be a safer limit. சப்போஸ் வந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து 18 மில்லிகிராம்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா வந்து half a cartridge தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ இப்போ வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ட்ராமா, சாஃப்ட் டிஷ்யூ ட்ராமாவை வந்து எப்படி தடுக்கிறது, அதாவது ரொம்ப நேரம் சாஃப்ட் டிஷ்யூ அனஸ்தீசியா இருக்கு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னு பார்த்தா வந்து குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று அந்த இடத்த வந்து ஸ்க்ராச் பண்ணுவாங்க, என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து என்ன இதுவா இருக்கு அப்படிங்கிறது சூ பண்ணிடுவாங்க, இல்லை இது பைட் பண்ணிடலாம். இதனால வந்து அவங்களா வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ ஸ்வெல்லிங்கோ அல்சரேஷனோ இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு இருக்கு, ஒரு காட்டன் ரூலை வந்து சுற்றி பக்கல் வெஸ்டிபியூலுக்கும் டீத்துக்கும் நடுவில் வச்சிடலாம், இல்லை லேபியல் வெஸ்டிபியூல். அப்படி வைக்கும்போது அது வந்து ஒரு வார்னிங்கா இருக்கும். ஸோ அண்ட் பேஷண்டோட பேரண்ட்ஸ், பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ஒரு முக்கிய
முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம நல்லா எஜுகேட் பண்ணணும். இது மாதிரி கடிச்சுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும், இந்த அனஸ்தீசியா எஃபெக்ட் இப்படி இருக்கு, அதனால வந்து ப்ளீஸ் பாப்பா பாத்துக்கோங்க, அவங்க கடிக்காம இது பண்ணாம பாத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லணும். until சென்சேஷன் வந்து திருப்பி வர வேண்டும். ஸோ சப்போஸ் வந்து இந்த மாதிரி அப்சர்வேஷன் பண்றதுக்கு பேஷன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரக் லைக் ஃபென்டலமைன் மெசிலேட் வந்து கொடுத்து எல்லையோட ஆக்ஷனை வந்து ரிவர்சல் பண்ணி பேஷண்ட்டை அனுப்பலாம். அதுக்கப்புறமா வந்து ஸோ இப்போ எப்படி பேஷண்ட்டுக்கு நம்ம எல்லையை கொடுக்க போகிறது? சில்ட்ரன் ஆர் வெரி வெரி ஆங்ஷியஸ் அண்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் பெயின்னா அவங்களால வந்து தாங்க முடியாது. ஸோ அவங்க கிட்ட வந்து இன்ஜெக்ஷன் சொல்றதுக்கு பதிலாக சிரிஞ்ச் வந்து ஒரு ஸ்லீப்பி வேண்ட, இந்த வேன்ல வந்து உன்னை வந்து இந்த வேன்ல இருந்து ஒரு டிராப், ஒரு சில டிராப்ஸ் வரும், இது வந்து உன்னோட டூத்தை வந்து தூங்க வச்சிரும், பல்ல வந்து தூங்க வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு ஒரு டம்மி இதுல அண்ட் தென் பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நம்ம பேசுறது வந்து ஒழுங்கா ரீஃப்ரேம் பண்ணி கண்டினியூஸா ஸ்டோரி சொல்லி 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 அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண விடாம டைவர்ட் பண்ணாலே வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா இது பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட அசிஸ்டன்ஸ் நம்மளோட அசிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே வந்து சிரிஞ்சு வந்து பேஷண்டோட கண் எதிர்க்க வைக்க சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுக்கு மறைவா தான் வந்து கொடுக்கறதுக்கு இது பண்ணணும். ஸோ அண்ட் கிளினிக்கல் அசிஸ்டன்ட் வந்து லைட்டா ஹெட்டையும் ஹேண்டையும் வந்து ஜென்டலா ஸ்டெபிலைஸ் பண்ணணும், ரொம்ப ஹாஷா பண்ணக்கூடாது. பண்ணா வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சடன் மூவ்மெண்ட் வந்து நடக்காம தடுத்துக்கலாம். And this concludes my speech. Thank you.